வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கானாங்கழுத்து மீனுன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா, கானாங்கழுத்து மீன் சொல்ல மாட்றாங்க. மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதே போல் கவலை மீனை மத்தி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மீன் பேர் சரியாக தெரியல. ஆனால் சில பேர் மீன் பேரை மாற்றி மாற்றி சொல்லி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மீன் விற்கிறவங்களோட தப்பாக கூட இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் சில நேரம் நான் மீன் கிடைக்கிறப்போ மீன் வீடியோலாம் எடுத்து போட்டுருவேன். மேக்ஸிமம் அப்பா கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் போகிறதில்ல. ரொம்பலாம் வயசாகலை, இருந்தாலும் உடம்பு முடியல, அதனால் போட்டுக்கு போகிறதில்ல. அதனால் மீன் கிடைக்கல, தெரிஞ்சவங்க யாராவது தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அண்ணன் தம்பிங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால் மீன் கிடைக்கிறதில்ல. ஆனால் மேக்ஸிமம் யார்ட்டையாவது இருந்து வாங்கிட்டு வரும்போது நான் அப்போக்குள்ளே எடுத்து நான் வீடியோஸ் போட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா சங்கு, அது பெருசாக இருக்கிறது நாங்கள் கெவுளி பாத்திரம்னு சொல்லுவோம். அதில் சின்ன சின்னதாக கிடக்கல, அது பாலாடை சங்குன்னு சொல்லுவோம். ஏன் பாலாடை சங்குன்னு சொல்கிறோன்னா, அந்த காலத்துலலாம் பாலாடை கிடையாது, குழந்தைங்களுக்கு மருந்து போட பாலாடை கிடையாது. இந்த சங்கில் தான் அந்த மருந்து அரைச்சி ஏதோ வீட்டு காசாயம் அந்தமாரி குழந்தைங்களுக்கு போடும்போது இதை வச்சு தான் போடுவாங்க. இந்த சங்கு வச்சு போடுறதுனால இதுக்கு பேர் பாலாடை சங்கு. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வயல்வெளியில் நத்தை பிடிப்பாங்க இல்லையா, அந்த நத்தை இந்த சங்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். மட்டியும் சரி, லைட்டாக அந்த ஒரு இனிப்பு சுவை சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ஒரு ஊர்களையும் ஒரு மாதிரி குருமா வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான். கடவுள் கடல் இருக்கிறவங்களுக்கு சங்காக கொடுத்துட்டாரு, வயல்வெளி இருக்கிறவங்களுக்கு நத்தியாக கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பிற ஏரியாவில் வேறு ஏதாவது அந்த இது சம்மந்தமாக சங்கு நத்தை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சாலும் சில இடத்துல அந்த பாம்புக்கு தண்ணி கொண்டு போவோமே, அது மாதிரி கூட. பாய் மக்களே.